சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அண்ணாமலை சந்திப்பு. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வெற்றியடைவது சந்தேகம்தான் என்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாகவே கூறிவிட்டார். பாஜகவில் அண்ணாமலைக்கு முக்கிய பதவி கிடையாது. தற்பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக மாநில பாஜக அந்தஸ்திலிருந்து மத்திய பாஜகவிற்கு முக்கிய பதவி கொடுப்பதாக அமித்ஷா அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆனால் இப்பொழுது விவசாயியாக தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணாமலையை சந்தித்து சுமார் 1.5 மணி நேரம் பேசியுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி அடைவதற்கான சூழலை ஏற்படுத்தும் விதமாக கட்சியில் இவர்கள் இருவருக்கும் மிக முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றை பற்றி பேசியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக அண்ணாமலை அவர்களை தனது கட்சியில் இணைத்துவிட்டால் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை உருவாக்க முடியும். தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய செல்வாக்கும் ஆதரவுகளும் இருக்கிறது. அதை வைத்தே அண்ணாமலை அவர்களை முக்கிய பதவியில் கொண்டு வர முடியும். பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையை நம்பித்தான் பாஜகவிற்கு வேலை செய்தார்கள். நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டாலும் தொண்டர்களுக்கு அது முழு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக பாஜகவின் தொண்டர்களை பொறுத்தளவிற்கு அண்ணாமலையின் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் பாஜகவின் வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு சென்றது என்றே கூறலாம். கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவின் வளர்ச்சியை நாம் பார்த்தால் நிச்சயம் அது நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய கட்சி என்று கூறி வந்த அதிமுகவை கூட்டணிக்கு தயார் என்று கூறும் நிலைமைக்கு மாறியது என்றால் அது அண்ணாமலை அவர்களது செயல்பாடுகள் தான். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநிலத்திலிருந்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய சூழலையும் அமித்ஷா அவர்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் தற்காலிகமாக கிடப்பில் போட்டியிருக்கிறார். இந்த ஒரு வேளையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணாமலையை சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அண்ணாமலை அவர்கள் பொறுத்திருக்கலாமா அல்லது பன்னீர்செல்வம் அவர்களது கட்சியில் மிக முக்கியமான பதவி, அதாவது பொதுச் செயலாளர், துணை தலைவர் போன்ற பதவிகளுக்கு கேட்டால் பன்னீர்செல்வம் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார் என்றும் கூறப்படுகிறது.